வேலூரில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாநாடு நடைபெறும் இடத்தில் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுவதாக குற்றச்சாட்டு. அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரும் வழியில் தடுப்புகளை அமைத்து அட்டூழியம் செய்வதாக புகார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 9 மற்றும் 10 வயதுடைய 2 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் 4 சிறுவர்கள் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் சிதம்பரம் அருகே 13 வயது சிறுமியுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை காட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் தினந்தோறும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் முதல் பள்ளு போன பாட்டி வரை தினந்தோறும் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படும் அவலம். சென்னை புதுப்பேட்டையில் மோட்டார் வாகன பிரிவில் பணியாற்றி வந்த காவலர் பாலியல் புகாரில் சஸ்பெண்ட். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவலர் முதல் காவல் உயர் அதிகாரிகள் வரை பாலியல் புகாரில் சிக்கி வரும் நிலையில் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இளம் பெண்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் வலை வீசி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோவாக்கி பின்னர் பாலியல் தொழிலுக்குள் தள்ளிய கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி பாலியல் தொழில் வரை சென்றுவிட்ட நிலையில் கையாளாகாத ஸ்டாலின் அரசு வெற்று வாய் சவடால் மட்டுமே பேசி வருவதாக பெற்றோர்கள் ஆத்திரம். கோவை மாவட்டம் அரசம்பாளையத்தில் தனியார் கேஸ் நிரப்பும் ஆலையில் தொழிலாளர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் வடமாநில தொழிலாளி அடித்துக் கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கணவரை கழுத்தை நெரித்து கொன்ற மனைவி சிக்கினார். தினமும் குடித்துவிட்டு தனக்கும் பிள்ளைகளுக்கும் தொல்லை கொடுத்ததால் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மதுவினால் நாள்தோறும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவர் மற்றும் இளைஞரை கொன்ற சாராய வியாபாரிகள் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்திய நிலையில் சாராய வியாபாரிகளுக்கு ஸ்டாலின் அரசின் காவல்துறை உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டு. இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சாராய வியாபாரிகளின் வீடுகள் சூறை. கொலை செய்யப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் 3 சாராய வியாபாரிகளின் வீடுகளை சூறையாடி பொருட்களுக்கு தீ வைத்தனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் முட்டை தோசை கேட்டு ஹோட்டல் உரிமையாளரை அருவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பாதுகாப்பு இன்றி பொதுமக்கள் பரிதவித்து வரும் நிலையில் சாப்பிட்ட உணவிற்கு பணம் தராமல் மிரட்டுவதும் பணம் கேட்ட ஹோட்டல் ஊழியரை கத்தியால் வெட்டுவதுமாக செயலற்ற திமுக ஆட்சியில் ரவுடிசம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பந்தாரப்பள்ளியில் தனியார் உணவகத்தில் அரங்கேறிய திருட்டு சம்பவம் தொடர்பாக உணவக மேலாளரை ஓட விரட்டி தாக்கிய ரவுடி விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சி வெளியானது. தீய சக்தி திமுக ஆட்சியில் ரவுடிகளின் அட்டகாசம் பெருகியுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். சென்னை மணலி அருகே பயோகேஸ் ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்ததால் பரபரப்பு. பயோகேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய போது வீடுகள் குலுங்கியதாகவும் மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் கூறிய பொதுமக்கள் அடிக்கடி இதுபோன்ற விபத்துகள் நடப்பதாக குற்றச்சாட்டு.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பேருந்து நிலையத்தில் மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு. மர்ம பொருள் வெடித்த நிலையில் அருகில் தேநீர் கடையில் இருந்த பொருட்களும் சேதமடைந்தது. பாட்னா எர்ணாகுளம் விரைவு ரயிலில் கோவைக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 14 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த பீகார் மாநில பெண் சிக்கினார். மைனாரிட்டி பாஜக மற்றும் திமுக ஆட்சியில் ரயிலில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பகுதியில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவுடன் 4 பேர் சிக்கினர். ஒடிசா மாநிலத்தில் இருந்து ரயிலில் கஞ்சா கடத்தி வரப்பட்ட நிலையில் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரயில் நிலையத்திற்கு வந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கேட்பாரற்று கடந்த 8 கிலோ கஞ்சா பிடிபட்டது. மைனாரிட்டி பாஜக மற்றும் திமுக ஆட்சியில் ரயிலில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கர்நாடக அரசு பேருந்தில் 250க்கும் மேற்பட்ட குட்கா பாக்கெட்டுகளை கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை சிறையில் உள்ள காவலர்கள் கைதிகளின் உறவினர்களிடம் ஜிபே மூலம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கைதிகளுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து தருவதாக குற்றச்சாட்டு. கைதிக்கு செல்போன் கொடுத்து 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவலர் சிக்கிய நிலையில் சிறைக்குள் கஞ்சா போன்ற போதைப்பொருள் புழக்கமும் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் அச்சத்தில் உறைந்திருக்கும் தமிழக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் நோய் தொற்று பரவுவதற்கு முன்பாக தமிழக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 3 பேரின் இடைநீக்கத்தை கண்டித்து 12வது நாளாக தொழிலாளர்கள் போராட்டம். ஊழியர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்யாவிட்டால் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளதால் திமுகவினர் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என 45 லட்சம் ரூபாய் மோசடி செய்த எம்பிஏ பட்டதாரி சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இத்தகைய மோசடிகள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு கனகராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கியமான வீடியோ ஆதாரத்தை காவல்துறை பயன்படுத்தாததற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். பொதுமக்கள் உணர்வுகளை கருத்தில் கொள்ளாமல் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீசார் அலட்சியமாக செயல்படுவதாகவும் நீதிபதி குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே திமுக கொடிக்கம்பிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். திமுக பிரமுகர் இல்ல திருமண நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர்கள் எம்பிக்களை வரவேற்க நீதிமன்ற உத்தரவை மீறி கொடிக்கம்பங்கள் நடப்பட்டு இருந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. போடி அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் மர்மமான முறையில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த விவகாரம். போலீசார் விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்றும் சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று கூறி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெற்றோர் உறவினர்கள் போராட்டம். விழுப்புரத்தில் இருசக்கர வாகனத்தில் நூதன முறையில் புதுச்சேரி மதுபாட்டில்கள் கடத்தல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே காரணம் என மக்கள் வேதனை. புதுச்சேரி மது பாட்டில்களை டேப் மூலம் உடலில் ஒட்டிக்கொண்டு நூதன முறையில் மது பாட்டில்கள் கடத்தல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் மது பாட்டில்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு நெல் கொள்முதல் நிலைய மேஸ்திரி லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக அரசு ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் உட்பட 2 சிக்கினர். அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதை கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் வேதனை. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு கல்வி நிதி ஒதுக்க முடியாது என பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது மைனாரிட்டி பாஜக அரசு. நாணய வெளியீட்டு விழா தொடங்க பல விவரங்களில் கூடிக்கொண்டாடிய திராவிட மாடல் 39 எம்பிக்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறது என கேள்வி எழுப்பும் மக்கள் வெறுமன மேடையிலும் தொலைக்காட்சியிலும் வசனம் பேசவா வாக்களித்தோம் என காட்டும்.
மைனாரிட்டி பாஜக அரசின் அறிவுறுத்தலுக்கு அடிபணிந்து விவசாய மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் அமைக்க திட்டமிட்டுள்ள திராவிட மாடல் அரசு ஆரம்பத்தில் நிர்வாக கட்டுப்பாட்டுகளுக்காகவும் மின் பயன்பாட்டை கண்காணிப்பதற்காகவும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதாக சொல்லப்பட்டாலும் எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் நிறுத்தப்படலாம் என விவசாயிகள் அச்சம். தமிழகத்தில் 7 கிராமங்களில் மட்டுமே சாலை வசதி இல்லை என திராவிட மாடல் முதல்வர் பேசிய நிலையில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராமங்களில் சாலை அமைப்பதில் அலட்சியம் காட்டுவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. நாளுக்கு நாள் விசிகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான விரிசல் அதிகரித்து வருவதால் முதல்வரின் கருத்துக்கு முரணாக திருமா பேசியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து. சென்னை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் 2 கடத்தப்பட்டு 70 லட்சம் ரூபாய் பறிப்பு. தொடர்ச்சியாக குற்றச்செயல்கள் நடைபெறும் நிலையில் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மக்கள் அச்சம். நீலகிரி மாவட்டத்தில் 15 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள அரசு பள்ளிகளை மூடும் முடிவுக்கு எதிராக பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் போராட்டம். கல்வியை உறுதி செய்ய வேண்டிய திமுக அரசு பள்ளிகளை மூடுவதால் யாருக்கும் நன்மை என மக்கள் கேள்வி. சென்னை விமான நிலையத்தில் தனக்கு வேண்டிய இருக்கை மாற்றி வழங்கப்படாததை எதிர்த்து போராடிய திமுக பெண் எம்பி. மக்கள் நலத்திட்டங்களுக்கு இதுபோல் போராடாதது ஏன் என மக்கள் கேள்வி. ஜம்மு காஷ்மீரில் 30 கோடி ஹெராயின் பறிமுதல். பாஜக அரசு போதைப்பொருள் கட்டுப்படுத்த தவறியதே காரணம் என குற்றச்சாட்டு. வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் என ஸ்டாலின் அரசு கதை சொல்லி வரும் நிலையில் தமிழக பட்ஜெட்டில் உழவர் நலனுக்காக 17% நிதியை ஒதுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தனியாக தாக்கல் செய்யப்படும் வேளாண் பட்ஜெட் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் பெருமைக்கு மாவிடிக்காமல் விவசாயிகளின் நலனை மனதில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கோட்டூர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தகாத வார்த்தைகளால் திட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் போராட்டம். சமத்துவம் சமூக நீதி என வாய்ஜாலம் பேசும் ஸ்டாலின் அரசு தூய்மை பணியாளர்களை கிஞ்சித்தும் மதிப்பதில்லையே என போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் வேதனை. சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் சுகாதார சீர்கேடு குறித்து கேள்வி எழுப்பிய போது அப்படி எதுவும் இல்லை என அமைச்சர் முன்னிலையில் அடித்து சொன்ன மருத்துவமனை முதல்வர் கையோடு இழுத்து சென்று ஆதாரத்துடன் காட்டிய செய்தியாளர்களை மருத்துவமனை ஊழியர்கள் ஆத்திரத்துடன் தாக்க முயன்றதால் பரபரப்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் கழிவறை முதல் அறுவை சிகிச்சை அறை வரை நல்ல பராமரிப்புடன் இருந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை திமுக ஆட்சியில் சீரழிந்த அவலம். சுகாதாரத்துறை அமைச்சருக்கு மன்னர் குடும்பத்தின் இளவலுக்கு துதிபாடவும் விமர்சனம் செய்பவர்களை மிரட்டவும் மட்டுமே நேரம் இருப்பதால் மருத்துவமனைகளை கண்டுகொள்ள நேரமில்லை என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தனியார் கல்வி நிறுவனத்தில் பட்டியல் சமூக மாணவியை சக மாணவியின் காலில் விழ வைத்து கொடுமை செய்ததாக புகார். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை கண்டுகொள்ளாத முதல்வரோ அப்பா தாத்தா என வீண் விளம்பரம் செய்வதாக மக்கள் விமர்சனம். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 9 பெண்கள் 4 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு செல்ல ஒரே நேரத்தில் ஏராளமானோர் திரண்டதால் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். டெல்லி ரயில் நிலையத்தில் 14வது நடைமேடையில் இருந்து பிரயாக்ராஜ் சிறப்பு ரயில் புறப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 16வது நடைமேடையில் இருந்து புறப்படும் என திடீரென அறிவிக்கப்பட்டதால் பலர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். முக்கிய பிரமுகர்கள் பிரயாக்ராஜ் நகருக்கு செல்வதற்காக பிரத்யேக ஏற்பாடுகள் செய்த மைனாரிட்டி பாஜக அரசால் சாமானிய மக்கள் பயணிக்கும் ரயில்களுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கவில்லை என மக்கள் கேள்வி. டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேசம் செல்ல 1500 டிக்கெட்டுகளுக்கு மேல் விற்பனையான நிலையில் போதிய ரயில்களை இயக்காத மைனாரிட்டி பாஜக அரசின் ரயில்வே துறை. ரயில் நிலையத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் கூடுதல் ரயில் பெட்டிகளையே கூடுதல் ரயில்களை ஏன் இயக்கவில்லை என்று மக்கள் கேள்வி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். கடந்த 14ஆம் தேதி மட்டும் 8 கோடியே 20 லட்சம் பக்தர்கள் நீராடியதாக தகவல்.
கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் 3 லட்சம் குழந்தைகள் காணாமல் போயிருப்பதாகவும் அதில் சுமார் 36,000 குழந்தைகள் தற்போது வரை கண்டுபிடிக்கவில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளை மனித கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் அவதார புருஷரின் ஆட்சியில் இந்தியாவில் மனித கடத்தல் நடைபெறுவது அம்பலம். இந்திய ராணுவத்திற்கு ட்ரோன் வழங்கிய நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்ட பாதுகாப்புத்துறை அதிகாரி உட்பட 3 சிக்கினர். தேசபக்தி குறித்து பாடம் நடத்தும் மைனாரிட்டி பாஜக ஆட்சிகள் ராணுவ கொள்முதலில் கூட பல்வேறு முறைகேடுகள் நடப்பதும் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதும் அம்பலம். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் உறவுக்கார பெண்களை பலாத்காரம் செய்ய முயன்ற மகனை தாயே துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்துள்ளார். பலமுறை எச்சரித்தும் திருந்தாத மகனை கோடாரியால் வெட்டி உறவினர்களின் உதவியுடன் கால்வாயில் வீசிய தாய். மகா கும்பமேளா மூலம் உத்தரப்பிரதேசத்திற்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக தகவல். இந்நிகழ்வில் சுமார் 50 கோடி பக்தர்கள் நீராடி இருப்பதாகவும் சுற்றுலாத்துறை, உணவகங்கள், போக்குவரத்து மற்றும் விடுதிகள் ஆகியவற்றின் மூலம் வருவாய் அதிகரித்துள்ளதாக தகவல். பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் கிரிப்டோ கரன்சி மோசடிகள் தொடர்பான புகாரில் 1646 கோடி ரூபாயை பறிமுதல் செய்த அமலாக்கத்துறை. அகமதாபாத்தைச் சேர்ந்த சதீஷ் கும்பானி என்பவரிடமிருந்து 7 கோடியே 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இதுதான் குஜராத் மாடலின் வளர்ச்சியா என மக்கள் கேள்வி. சர்வதேச போதை கடத்தல் தலைவன் மார்க்கோ எப்பன் மெக்சிகோ நாட்டில் சுட்டுக்கொலை. போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையே நடந்த தகராறில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மெக்சிகோ போலீஸ் தகவல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 157 இந்தியர்கள் 3ஆம் கட்டமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எனது நெருங்கிய நண்பர் என இந்திய பிரதமர் வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் இந்தியர்கள் வெளியேற்றப்படும் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்றும் மக்கள் கேள்வி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 சீசனுக்கான வீரர்கள் ஏலத்தில் இந்திய அணி வீரரான விஜய் சங்கரை 18 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்த சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி தமிழக முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமதை 18.4 லட்சம்